ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸோடைய டே 12 தான் பார்க்க போகிறோம். 12வது நாள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக விடிய காலையில் வெள்ளிக்கிழமைன்றதால நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன். பனிமூட்டம் இருந்தது. அந்த டைமில் கோலம்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சும்மா வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து பாப்பாலாம் வந்து இந்த டைமுக்கே வந்து எந்திரிச்சிட்டா. என்னென்னா வந்து கொஞ்சம் நான் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து பாப்பாங்க 2 பேருமே வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க. ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போட்டுட்டு அவங்க வந்து அந்த அரிசி கொடுப்பாங்க இல்லையா கோவிலில், அதை வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். பாப்பா வந்து புதன்கிழமை போயிட்டு வந்தா, பெரிய பாப்பா வந்து நேற்றுக்கு போயிட்டு வந்தா. சரி 2 பேருமே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி 2மே ஒன்றா வச்சு பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாமிக்கிட்ட வச்சு நாங்கள் படைச்சிட்டோம். அதுக்காக தான் சரி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். விடிகாலையில் ரொம்ப விடிகாலையில் சாமி கும்பிடாமல் குழந்தைங்களும் எந்திரிக்கிட்டோம். எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதம் படைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். மாலை போட்டால் எப்போவுமே வந்து இது எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஓம் சக்தி கோவிலுக்கு எப்போவுமே நானும் போடுவேன். இந்த வருஷம் என்னால் போட முடியல, அதனால் நான் போடலை. இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பாப்பாங்க வந்து சாப்பாடே தான் சாப்பிட்டாங்க இன்றைக்குமே. என்னமோ தெரியல, இப்போல்லாம் கொஞ்ச நாள் நான் சாதமே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தோசை எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நல்லான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சாதமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பூண்டு குழம்பு. அதை பூண்டு குழம்புனா பூண்டு நிறைய வந்து நான் அதில் உரித்து போட்டிருக்கேன். ஏன்னா மெயினாக அதில் பூண்டு மட்டும்தான் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இட்லி தோசைக்கு கூடமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். பாப்பாவால் பொங்கல் சாப்பிடவே முடியல. ரொம்ப திகட்டுது இல்லையா இனிப்பு, அதனால் அப்படியே வந்து வச்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா மார்னிங் இன்றைக்குமே வந்து பப்பாயா கொஞ்சம் இருந்தது. அதை வந்து சரின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை தான் நான் சாப்பிட போகிறேன். துணி பார்த்திங்கன்னா துவைச்சாச்சு. தினமும் இவ்வளோ துணியை நம்ம கையில் துவைச்சோம்னா எக்ஸசைஸே பண்ண தேவையில்லை. இதுவே எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து முடியவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து ஒரே டைமில் வந்து உட்காந்து வாஷ் பண்ணது உண்மையாக ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் வந்ததும் ஃப்ரூட்ஸ் வந்து சரி நேற்று கட் பண்ண பப்பாயா அது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருந்ததை நான் சாப்பிட்றேன். ஒரு ஆரஞ்சு ஒரு வாழைப்பழம். இதுவே வந்து எனக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து சரியாக இருக்கும். மதியம் என்ன லஞ்சுன்னு சொல்லிவிட்டு மதியம் பார்க்கலாம். ஓகே, மதியம் லஞ்சுக்கு எப்பயும் போல் வந்து ரைஸ், இன்றைக்கி வந்து வரகரிசி சாதம், அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு, அப்புறம் வந்து கேரட் வந்து பொரியல். பீட்ரூட் பொரியல் பண்ணது வந்து காலியாகிடுச்சு. அதனால் நான் வந்து கேரட் வந்து எனக்குன்னே பொரியல் பண்ணேன். அப்புறம் வந்து முட்டை வந்து இன்றைக்கி எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா பச்சைப்பயிறு வந்து சுண்டல் பண்ணிட்டேன். சரி ஈவினிங் குழந்தைங்க வந்தாலும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுண்டல் வந்து பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லன்ச்சு. நான் வந்து லன்ச் வந்து தினமும் வந்து உங்களுக்கு நான் போடுறது வந்து வீடியோ தெரியும். இன்றைக்கி வந்து 12வது நாள் இது. என்னென்னா வந்து ஒரு சிலர் டயட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி காமிச்சு வீடியோ போடுவாங்க. நான் வந்து வீடியோக்காக நான் கண்டிப்பாக பண்ணவே கிடையாது இந்த ஒரு விஷயத்த. நான் ரெகுலராக நான் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும்போது என்ன சாப்பிட்டு நான் வெயிட் குறைச்சனோ அதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா தினமும் லைஃப்பில் வந்து 2 பொரியல், ஆம்லேட்டு, குழம்பு, ரசம் இப்படி வந்து தினமும் பண்ணி வந்து சாப்பிட்றது வந்து கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம். அதுவும் எனக்கு பர்டிகுலராக வந்து அந்த மாதிரிலாம் செய்ய எனக்கு வராது. ஒரு நாளைக்கு செய்வேன், அடுத்த நாளைக்கு வந்து செய்ய சோம்பேறித்தனப்பட்டுட்டு எதுவுமே செய்யாமல் விட்டுருவேன். அதுக்காக வந்து ரெகுலர் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய், ஒரு குழம்பு, ப்ரோட்டீனுக்கு ஏதாவது முட்டை, இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து சுண்டல் வகை இது மட்டும்தான் வச்சுப்பேன். அதே தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 2 காய் என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஒரு கீரை, ஒரு பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து கூட்டு, பொரியல் இந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க. பட் வந்து நான் வந்து இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்படி ஃபாலோ பண்ணி தான் நான் வெயிட் லாஸும் பண்ணேன். அதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஈவினிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஈவினிங் தெரியல, நான் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் ஈவினிங் என்னன்னு தெரியல. பசங்களாம் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வெளியில் போயிடுவேன். நைட்டுக்கு டின்னர் மட்டும் நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாய்.
நான் காட்டணும். என்னது? என்ன புகழ்ந்து புகழ்ந்து செல்லு மம்மி. என்னது? அன்னைக்கு நான் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சாங். ஆமா. டான்ஸ் சொல்லிட்டு இருந்த 100 ரூபாய் கொடுத்து பே ஆமா பண்ணுவேன். ஆமா. அதுல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மம்மி. வாவ் சூப்பர்ரா. கழுத்துல போட்டுக்கோ. இந்த லேக்கா நீ போட்டு விடு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் காட்டு. அதிலே போட்டிருக்கா? ஃபர்ஸ்ட். ஏய் சூப்பர்ப்பா. லேக்கா போட்டு விடு அக்காக்கு. மெடல் போட்டு விடு. மெடல் போட்டு விடு. நானே போட்டுக்கேன். நான் போட தேவையில்ல. சூப்பராக இருக்கு. வா இதே மாதிரி படிக்கிற விஷயத்துலையும் வாங்கணும். அப்போ தான் டான்ஸ் மட்டும் இல்லை. கண்டிப்பா வாங்கிடுவோம் மம்மி. சரி சரி சூப்பராக இருக்குது. அப்படியே நில்லே. இதை நான் வந்து ஆ அங்கே மாட்டி வைக்க போறியா? அப்பா மெடல் அங்கே வச்சுருக்கேன் அந்த மாதிரியா? அப்பா எவ்வளவு சொல்லிச்சு, நான் எவ்வளவு மெடல் வாங்கியிருக்கேன் இப்ப நான் சொல்றேன். சரி சரி. என்னம்மா கண்ணே வெறுப்பேத்தாதடி போடி. சரி சரி. அவளே கோவத்தில் இருக்கா. அவளால் மெடல் வாங்க முடியல. நீ வேற ஏன் டென்ஷன் படுத்துற? போ. நான் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெடியானேன். சிம்பிளாக கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்து நைட்டுக்கு என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் மசாலா ஓட்ஸ். அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். முதல்ல வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தீ வந்து கம்மியில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதால டக்குன்னு வந்து தீஞ்சின மாதிரி ஆகிடும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்து ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கும். அதுக்காக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலானா நான் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இவ்வளோ தான். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை போட்டால். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து மசாலா ஓட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சஃபோலா ஓட்ஸ் தான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் கொட்டிட்டு கொஞ்சமாக வந்து தீ கம்மி பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வெந்து வர அளவுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெந்து சுருண்டி வந்துடணும். இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து நைட்லேயும் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி வந்து டயட் இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் பண்ணணுன்னா இதை பண்ணிவிடுவேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டைம் கிடையாது. நான் வெளியில் போயிட்டு வந்ததால் எனக்கு டைமே கிடையாது. அதனால் சரி டக்குன்னு வெங்காயம் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்க போகும்போது நான் எப்பயும் போல் வந்து தண்ணி வச்சு திரிப்பல்லா வந்து குடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டயட் வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.